இது வந்து பயிறு காய்ங்க. இது பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை கழுவி நல்லா பொடிசாக வெட்டிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், ஒரு 5-6 பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகா, இவ்வளோ குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து காய் போட வேண்டியது. வானலில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சு அதை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்து வதக்கின உடனேயும் அப்புறம் இந்த வெட்டி வச்சுருக்க இந்த பயிறு காயை அதில் போட்டு இது அப்படியே கொஞ்சம் வதக்குங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணுங்க. கொஞ்சம் நல்லா வேகணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டுடலாங்க. அரைச்சி வச்ச மசாலாவை அப்படியே இதில் போட்டு கிண்டிட வேண்டியதான். அப்படி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து தாளிப்புக்கு வந்து கருவேப்பிலை போடுவோம். அதுவும் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலையை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுவோம். அதனால நீங்கள் என்ன தெரியுமா செய்யலாம், நீங்கள் இது மாதிரி தேங்காய் மசாலா எது அரைக்கிறனாலும் அந்த கருவேப்பிலையை வந்து அது கூட போட்டு அரைச்சிருங்க. இப்போ சின்ன பசங்கள்லாம் கருவேப்பிலையை அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. நீங்கள் கூட போட்டு அரைச்சி நீங்கள் அது சமையலில் சேர்க்கும்போது நம்ம உடம்போட விட்டோம். அது நம்ம ஒதுக்கி வைக்கும்போது அதோட சத்து எதுவுமே நமக்கு கிடைக்காது. நீங்கள் அப்படி ட்ரை பண்ணிங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது நமக்கு ஒரு வேளை அது உடம்புக்கும் நல்லதுங்க. அது மாதிரி எப்போவுமே அப்படி செய்யுங்க. நீங்கள் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு போடனாலும் பரவாயில்ல, அரைச்சி போடுங்க. தேங்காயோ எதுனாலும் குழம்புக்கோ எதுக்குனாலும் கொஞ்சம் போல் கருவேப்பிலையை அதை அரைச்சி போடுங்க. டேஸ்ட்டே நல்லாயிருக்குங்க. முடிஞ்சிருச்சுங்க. பாருங்கள், பயிறுக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.